இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சிஎஸ்எஸ்னா என்ன? சிஎஸ்எஸ்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபுல் ஃபார்மில் சொல்லுவோம். சிஎஸ்எஸ்க்கு இந்த ஸ்டைல் ஷீட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வெப்சைட்டில் இருக்க எந்த எலமெண்ட் அண்ட் பேராகிராஃப், டெக்ஸ்ட்டு, இமேஜ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டைலிங் பண்ணி அழகாக ப்ராப்பராக நம்ம காட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னா used to style website and format a website. நம்மளோட வெப்சைட் வந்து ஸ்டைல் பண்ணவோ இல்லை ஃபார்மேட் பண்ணவோ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு நான் ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். என்னென்னா, இது வந்து ஒரு விக்கிபீடியாவோட ஒரு வெப்சைட். ஸோ இந்த விக்கிபீடியாவோட வெப்சைட்டில் சிஎஸ்எஸ் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். பிக்சர் லெஃப்டில் அண்ட் டைட்டில் லெஃப்டில் அண்டு சம் லிங்க்ஸ்லாம் அப்படியே நார்மலாக இருக்கா. ஸோ இதே வெப்சைட் ஆஃப்டர் சிஎஸ்எஸில் பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்து அழகாக விக்கிபீடியா நீங்கள் அண்ட் அது கீழே அரேஞ்ச் பண்ணி அண்டு இதனோட டெக்ஸ்ட்டு கலர்லாம் மாற்றி சைஸ்லாம் மாற்றி ஸோ லோகோ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபார்மட் பண்ணி இருப்போம். ஸோ சிம்பிளாக இதுலேருந்து என்னென்னா, இது வந்து பிஃபோர் சிஎஸ்எஸ் இல்லை நம்ம பிஃபோர் ஸ்டைல் ஷீட், பிஃபோர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னென்னா ஆஃப்டர் சிஎஸ்எஸ். ஸோ இவ்வளோ தான். அதாவது நம்ம இருக்க வெப்சைட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லை மொத்தமாக 3 டைப். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், செகண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ், தேர்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ மொத்தம் 3 டைப் தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் இன்லைன்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு நார்மலாக நம்ம ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ண மாதிரி விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஓகே, ஃபோல்டரில் சிஎஸ்எஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிப்போம். சிஎஸ்எஸ் செலக்ட் திஸ் ஃபோல்டர். ஓகே, நான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல்ல தான் மோஸ்ட்லி கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். சப்போஸ் இது எதுவும் புரியலனா ஹெச்டிஎம்எல் பிளேலிஸ்ட் லிங்க்கில் போய் பார்த்துட்டு வாங்க. டைட்டில் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ நான் பாடிக்குள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் தரேன். ஓகே, என்னன்னா ஹை திஸ் இஸ் எ டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் அப்படின்னா பேராகிராஃப்னால் உங்களுக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஸோ நான் H1 தரேன், அதாவது ஹெட்டிங்கில் தரேன். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து ஹாய் திஸ் இஸ் டெமோ ஃபார் சிஎஸ்எஸ் வந்துருச்சா. ஸோ நான் இந்த H1 என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டைல் ஈக்குவல் டுன்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர்னா கலர் COLOR கலர் இஸ் டு ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ரீலோட் பண்ணச்சு எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னோடய ஹோல் டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் மாறிடுது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து அடுத்து வந்து அதே கலர் தான் ரெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோடய டெக்ஸ்ட்டு ரெட் கலரில் மாறுது. ஸோ என்னோட ஸ்டைலில் இருக்க கலரை வந்து நான் அதாவது H1 இருக்கிறதுலையே நான் என்னோடய ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா அது வந்து என்னோட இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ அது பேர்லேயே இருக்குது இன்லைன். நம்மளோட லைன்லேயே நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணோன்னா அது இன்லைன். ஓகே, அடுத்து வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ நான் வந்து இப்போ இதை தூக்கிடுறேன். ஓகே, இந்த ஸ்டைலில் நான் தூக்கிட்டேன். தூக்கினதுக்கப்புறம் இதே மாதிரி H1 ஒரு 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று மட்டும் H2 இருக்கட்டும், இது ஹலோன்னு இருக்கட்டும், இது வந்து வேர்ல்டுன்னு இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணோன்னா என்னாச்சுங்க,
ஓகே, இப்போ நான் வந்து ஒன்றுக்காக ஸ்டைல் மாட்டணுமா? ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹெட்டிங்குள்ளே போயிட்டு ஸ்டைலுன்னு ஒரு டேகை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு H1, அதாவது இங்கே என்னது H1 இருக்கா, H1 கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வந்து COLOR கலர் ப்ளூன்னு நான் கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்எஸ்ல கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியது கலர் ஸ்பெல்லிங் வந்து COLOR தான். அண்டு H2க்கெலாம் வந்து நான் வந்து கலர் ப்ரௌன். ஓகே, கலர் வந்து ப்ரௌன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு என் வெப்சைட்டை நான் ரீலோட் பண்ணேன்னா ஸோ என்னோடய H1 எல்லாம் ப்ளூ கலர்லேயும் H2 எல்லாம் ப்ரௌன் கலர்லேயும் எனக்கு அவுட்புட்டு வருது. ஸோ நம்ம சேம் HTMLலேயே தான் ஸ்டைல் பண்ணுறோம். என்னென்னா ஸ்டைலிங்க்கு தனியாக ஒரு இடம் எடுத்து பண்ணுறோம். ஐ மீன் இன்லைன்லேயே பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஹெட்டிங்குள்ளே பண்ணுறோம். ஸோ இது பேர் என்னது, இன்டர்னல் சிஎஸ்எஸ். அதாவது HTMLக்குள்ளேயே இன்டர்னலாக பண்ணுறோம், ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி பண்ணுறோம். லாஸ்ட் டைப் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இடத்துலையே லிங்க் ரெல் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது நம்ம வந்து இங்கே வந்துட்டு லிங்க் பண்ண போகிறோம். அது என்னன்னா நம்மளோட ஸ்டைல் ஷீட், ஒரு ஸ்டைல் பண்ணுற ஒரு ஷீட்டை பண்ணுறோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். அண்டு ஹெச்ரெஃபில் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா demo.css அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எரர் தான் வரும். சாரி, எரர் வராது. HTML பொறுத்த வரைக்கும் எரர் வராது, எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும். ப்ராப்ளம்லையும் காட்டலையா? ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா demo.cssலேருந்து நம்மளோட ஸ்டைலை எடுத்துக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணோன்னா சேம் ஃபோல்டர்லேயே demo.css அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் VS கோடில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷீட்டு கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷீட்டில் நான் என்ன பண்ணேன்னா H1 எல்லாம் வந்து கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த HTMLலேயே நான் எங்கேயுமே கலர் கொடுக்கல, ஆனால் அந்த சிஎஸ்எஸோட ஃபைலை மட்டும் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த H1 டேக் எல்லாமே ப்ளூ கலரில் மாறி இருக்கும். அகைன் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு H2 கலர் என்னோட இந்த மாதிரி, இது பேர் தெரில, ஆனால் இது கலர் க்ரீன்னு எனக்கு தெரியுது கண்ணில். ஸோ நான் இந்த மாதிரி க்ரீன் கலர்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதை அந்த க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன பேர் தெரியலன்னு தான் பார்க்கணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணினா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கலர் நேமை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னோடய கலர் மாறுது. ஸோ இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைப்பில் ரெண்டு விஷயம். ஸோ லிங்க் ரெல்னு ஒன்றை லிங்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை வந்து இதில் லிங்க் பண்ணுறோம். இந்த டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க். ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணுறோம். அண்ட் தென் சேம் நேமில் இருக்க சிஎஸ்எஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி சேம் ஃபோல்டரில் அண்ட் தென் அந்த ஸ்டைலிங்கை நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம அந்த ஸ்டைலிங்கை கொடுக்குறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து மொத்தம் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போமா ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு ஸ்டைல் ஷீட்டுன்னு பார்த்துருக்கோம். அண்டு சிஎஸ்எஸ் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அண்ட் தென் அதனோட 3 டைப்ஸ் பார்த்துட்டு அந்த 3 டைப்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெறும் அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மட்டும் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனோட பேக்ரவுண்ட் கலர் அண்டு ஃபார்மேட்டிங் அதை எங்கே மாற்றணும் அண்டு சம்டைம்ஸ் அதனோட டிரான்சிஷன், அனிமேஷன் இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்எஸ் வீடியோலாம் ஃபர்தராக இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் யுவர் லேர்னிங், சப்போர்ட் திஸ் சேனல். தேங்க்யூ.